இந்த நாளிலும் தேவ ஜனமாகிய உங்களை பார்த்து தனித்தனியாய் உனக்கு விரோதமாய் அந்த உனக்கு என்று சொல்லுகிற அந்த இடத்துல உங்கள் பெயர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெயர்களை அந்த இடத்துல போட்டுக்கொண்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த அடுத்த பகுதியை வாசித்து பாருங்கள். அது உங்களுக்குரிய வாக்கு தத்தம். அது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது ஒருவேளை சாத்தான் கொண்டு வருகிற சரீர போராட்டமாய் இருக்கலாம், அல்லது பலகீனத்தின் போராட்டமாய் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய போராட்டமாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நமக்கு அனுதினமும் போராட்டம் இருக்கிறது. வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையிலே வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் போராட்டத்தை கடந்து போக வேண்டும். ஆனால் போராட்டத்தை கண்டு ஒரு நாளும் நாம் துவண்டு போய் விடக்கூடாது. சஞ்சலங்களை கண்டு நாம் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாது.